பரவட்டும் சொல்லும் போதே சுடுதுல இந்த மாதிரி தான் இருந்தது. பராசக்தி படம் ஃபுல்லாவே ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு டயலாக்ஸும் சும்மா தீ மாதிரி தான் இருந்தது. இந்தி பேசாத மாநிலங்களோட அந்த மொழி உரிமையா, அரசியல் பிரச்சாரமா, மாணவர்களோட போராட்டமா, குறிப்பா இளைஞர்களோட குரலா ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு இந்த பராசக்தி படம். இது வெறும் படம் மட்டுமே கிடையாது. மொழி, சுயமரியாதை, சமத்துவம் இதெல்லாம் பத்தி பேசக்கூடிய ஒரு அரசியல் அறிக்கை அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தோட கதை என்ன, கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது, இன்டர்வல் எப்படி இருந்தது அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த படத்தோட கருப்பொருள் என்ன அதுதான் முக்கியம். இந்தி திணிப்பு, இந்தி எதிர்ப்பு இதை வந்து சொல்ல வேண்டிய கருத்தை ரொம்ப தெளிவா எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே மியூட் பண்ணியிருக்காங்க. இப்படி கட் அன்கட் மியூட்டட் சீன்ஸ் அண்ட் கேரக்டர் ரிசம்பிள்ஸ், முக்கியமா ஒரு சில ஹிஸ்டரி பிஹைண்ட் தி சீன்ஸ் இன் பராசக்தி பார்த்தலாமா? வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நல்ல வேலை ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. ஏன்னா அப்படி ஒரு அடி வாங்கியிருந்திருக்கும். அந்த அளவுக்கு பராசக்தி படத்தை சும்மா நெருப்பு மாதிரி தீ பரவட்டும் அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் அந்த இன்ட்ரோ சீன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த சீனை வந்து அதுக்கப்புறமா ரிலேட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து கண்டிப்பா ஏற்படும். படத்தோட ஸ்டார்டிங்ல புறநானூறு படை அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் விங், மாணவர் இயக்கம், அதாவது ஒரு யூனியன். மாணவர் இயக்கம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே ஒரு இயக்கத்துல இருக்கிறாங்க, அவங்க மட்டுமே இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுறாங்க அப்படி கிடையாது. இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்தி பேசாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் சேர்ந்து ஒரு இயக்கமா இருக்கிறாங்க. அந்த இயக்கத்தோட பேரு தான் புறநானூறு படை. இந்த படை தான் ஸ்டார்டிங்ல இந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டம் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டியது. அதை வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரியான போராட்டங்கள்லாம் இருக்கும். இந்த போராட்டத்திலேயே ஒரு சில சீன்ஸ் எல்லாமே மியூட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத அதுக்கப்புறமா சொல்றேன். இந்த போராட்டத்துல இந்த ஸ்டூடெண்ட் விங்ல இருந்து ஒரு மாணவர் வந்து இறந்து போறாங்க. அது இறந்து போனதுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் வந்து இந்த போராட்டத்தை எல்லாமே கைவிட்டுட்டு நம்ம வந்து அறவழியில செல்லணும், அமைதியான முறையில செல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்காக அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ரயில்வேல வேலை பார்க்குற மாதிரி, அதாவது அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவரோட படிப்பை பாதியில விட்டுட்டு ரயில்வேல கரியல்லி போடுற, அதாவது கறி பொறிக்கி அப்படின்னு ஹீரோயின் ட்ரெய்லர்ல மென்ஷன் பண்ணியிருப்பதை பார்த்திருப்போம். அந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்து போயிட்டு இருக்காரு. ஆனா இவரை விட்டு அந்த இடத்த, அந்த தலைவன் பொசிஷனை அவரோட தம்பியா நம்மளோட கியூட் பாய் அதர்வா வந்து அதை ஃபில் பண்றாரு. அதர்வா அதுக்கப்புறம் மாணவர்கள் எல்லாமே வழி நடத்தினாரு. ஒரு கட்டத்துல சிவகார்த்திகேயனும் அதர்வாவும் இறங்கி அண்ணன் தம்பி சேர்ந்து இந்தி எதிர்க்கிற அந்த சீன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே அருமையா இருக்கும். கூஸ் பம்ப்ஸ் எல்லாமே வர லெவல்ல இருக்கும். அதுதான் இன்டர்வல் சீன். இன்டர்வல்க்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். குறிப்பா இந்த இன்டர்வல் சீனுக்கு அப்புறமா ஜெயம் ரவி, அதாவது ரவி மோகன் இல்ல அப்படின்னா அந்த படத்துல வந்து இன்டர்வல்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த சீன்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். சோ அவ்வளவு முக்கியமான ஒரு கேரக்டரை ரவி மோகனும் பண்ணியிருப்பாரு. வில்லன் கேரக்டர்ல, அதாவது ஹீரோவா நம்ம பார்த்துருப்போம், வில்லனா ரவி மோகன் அவரோட நடிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்து பாக்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா ரவி மோகன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா கதை என்ன, நான் வந்து இன்ட்ரோல சொன்ன மாதிரியே கதை என்ன, கிளைமேக்ஸ் எப்படி முடியும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நமக்கு நல்லாவே தெரியும் ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத. மும்மொழி கொள்கையை கேன்சல் பண்ணிட்டாங்க, அதுதான் கதையா இருக்கு. அதை பத்தி தான் இந்த கதையுமே போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இதோட கருப்பொருள் இருக்கு இல்லையா, இந்தி திணிப்பு, இந்தி எதிர்ப்பு அப்படிங்கறத ரொம்ப தீ மாதிரி பரவ விட்டுருக்காங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம வரலாற ஒரு புத்தகமா எடுத்தோம் அப்படின்னா அதுல இந்தி எதிர்ப்பு அந்த பார்ட்டை மட்டுமே எடுத்து வச்ச ஒரு படம் மாதிரி தான் இருக்கு இந்த பராசக்தி. குறிப்பா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மொழி உரிமை, சமத்துவம், சுயமரியாதை இது எல்லாம் பத்தின ஒரு தேர்தல் அறிக்கை, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையா தான் இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா, இந்த தேர்தல்ல நம்ம காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கோம். ஆனா இதுல வந்து போட்டு ஃபுல்லா அடிச்சு பொழந்து எடுத்தது எல்லாத்தையுமே காங்கிரஸ் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாவே 1964ல இருந்து 65 அதுக்குள்ள நடக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ அந்த காலகட்டத்துல நம்ம யாரு ஆட்சியில இருக்காங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்காங்க, மத்தியிலையும் சரி மாநிலத்திலயுமே சரி. ஆனா அதுக்கு எதிரா மாநிலத்துல எதிர்க்கட்சியா திமுக இருக்கிறாங்க. திமுக தான் இந்தி எதிர்ப்பை ரொம்ப தூக்கி பிடிச்சி போராடினவங்க. அதுல வந்து வெற்றி கண்டதுமே திமுகவால தான் அப்படிங்கிறது நம்மளோட வரலாறு. சோ அதை தான் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. நான் காங்கிரஸுக்கு இந்த படம் ஒரு பேக் ஃபயரா தான் இருக்கும். குறிப்பா நமக்கு 1994-95 இந்த காலகட்டத்துல நம்மளோட முதலமைச்சரா பக்தவத்சலம் இருக்கிறாங்க. இவரை போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு தூரம் அடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ இந்த பொம்மை முதல்வர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரீசெண்டா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அந்த பொம்மை முதல்வர் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறத பக்தவத்சலத்தை பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மத்தியில இருக்கிறவங்க
ஆட்டி வைக்கிற ஆட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு அந்த பொம்மை மாதிரி எப்படி இவர் ஆட்டியிருக்காங்க அப்படிங்கறத இந்த படத்துல வந்து ஓரளவுக்கு ஹிஸ்டரி தெரியாதவங்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த படத்துல வச்சிருக்க அந்த கேரக்டர் ரிசம்பிள்ஸ் இதை வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதுல முதல் இடத்துல சேட்டன் அண்ணாவோட கேரக்டருக்கு 10 பொருத்தமும் பக்காவா பொருந்துற மாதிரி அப்படி ஒரு கேரக்டர். இவரை விட்டா அந்த படத்துல அண்ணா கேரக்டருக்கு பெஸ்ட் காஸ்ட் வந்து யாருமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு பொருத்தம் இருந்தது. அண்ணாவை பார்த்த மாதிரியே இருந்தது. அண்ணாவை புகைப்படங்கள் நம்ம பார்த்திருப்போம், அவரோட பேச்சுகளை பேட்டிகளை நம்ம பார்த்துருப்போம். அது அப்படியே இப்போ வந்து நம்ம திரும்ப பார்த்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது அண்ணாவோட கேரக்டர். அதே மாதிரி பார்த்தோம்னா நேருல இருந்து அண்ணா, கலைஞர், இந்திரா காந்தி, பக்தவச்சலம் இப்படி பல அரசியல் ஆளுமைகளை இந்த படத்துக்குள்ள ரிசம்பிள் பண்ணியிருக்காங்க. நேரு மும்மொழி கொள்கையை எதிர்த்து இனிமே மும்மொழி கொள்கை இந்தியாவுல கிடையாதுன்னு சொன்னதுல இருந்து, இந்திரா காந்தி மும்மொழி கொள்கை இந்தியை எப்படி திணிச்சாங்க, அதுல இருந்து பக்தவச்சலம் எப்படி ஒரு பொம்மை முதலமைச்சரா அதுக்கு ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டுல இந்தியை எப்படி திணிச்சாரு, இந்திக்கு எதிராக போராடினவங்களை என்னென்ன செஞ்சாரு அப்படிங்கிற வரைக்கும் கலைஞரோட கேரக்டர் ரிசம்பிளையுமே நம்ம வந்து சொல்லியே ஆகணும். கலைஞர் வந்து சுடரொளி ஆசிரியரா இந்த பத்திரிகையில காட்டியிருப்பாங்க. அதுவும் குறிப்பா ஆரம்பத்துல நான் ஒரு இன்ட்ரோ சீன் சொன்னேன் இல்லையா, அந்த இன்ட்ரோ சீன் அப்போ அந்த போராட்டத்தை பத்தின ஒரு தலைப்பு செய்தி ஒரு 13 14 பத்திரிகைகள்ல வரும். அதுல ஒரு பத்திரிகை இந்த சுடரொளி பத்திரிகை. அப்போ வில்லனா இருக்கக்கூடிய நம்ம ரவிமோகன் வந்து கலைஞர்கிட்ட கேட்பாங்க, என்ன தலைப்பு செய்தி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு 10 பைசாவை கையில கொடுத்துட்டு, நாளைக்கு பேப்பர் வரும்போது வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சூரியன் உதிக்கும் போது முரசொலி ஒலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசனங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. பராசக்தி உண்மையான ஓஜி பராசக்தியில அந்த வசனங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி பராசக்தி 2025 சிவகார்த்திகேயனோடதுலயும் அந்த வசனங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வகையில டயலாக் ரைட்டர் அண்ட் இயக்குனருக்கு கண்டிப்பா வந்து நம்ம பாராட்டுக்களை தெரிஞ்சே ஆகணும். இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய ரிவ்யூஸை பார்த்துருந்திருப்போம். இது எல்லாமே வைத்தறிச்சல்ல சொல்லக்கூடிய அந்த ரிவ்யூஸ் தான். ஆனா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவையாவது போய் பார்த்தே ஆகணும். இதுல இன்னொரு முக்கியமான கேரக்டர் பத்தியும் நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு யூபிஎஸ்பி அஸ்பிரண்ட் வந்து ஐஏஎஸ் ஆகணும், எங்க ஊர்லயே நான் தான் முதல் கலெக்டர் ஆக போறேன், தமிழ் வழியில படிச்ச ஒரு மாணவன் வந்து நிறைய கனவுகளோட வருவாங்க. ஆனா இந்த இந்தி திணிப்பு, அதாவது நேரு இறந்ததுக்கு அப்புறமா இந்தி திணிப்பு நடக்குது. அதனால அவரால் அந்த எக்ஸாம் எழுத முடியாம கதறி அழுவாரு. அது எப்படி தெரியுமா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பக்தவச்சலம் அப்படின்னு காட்டப்பட்ட அந்த முதலமைச்சர் காலை பிடிச்சி அப்படி கெஞ்சி கதறி அழுவாரு. ஆனா அதுக்கு முதலமைச்சர் பக்தவச்சலமா காட்டப்பட்டவர் அவரை வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி வெளியே அடிச்சு துரத்துவாங்க. அடிச்சு துரத்துன உடனே இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து தீக்குளிச்சு இறந்து போவாரு. இந்த கேரக்டர் வந்து உண்மையாவே வரலாற்றுல நடந்த ஒரு கேரக்டர். 1965 ஜனவரி 26 இதே ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு நம்ம சிவலிங்கம், கோடம்பாக்கம் சிவலிங்கம் அப்படிங்கிறவரு தீக்குளிச்சு இறந்தாரு இந்தி எதிர்ப்புக்கு எதிரா. அப்போ முதலமைச்சரா இருந்தவர் இவரை இதே மாதிரி பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்திய திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர்ல இருந்து வந்து போராடினவரை பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டு வாசல் முன்னாடி தீக்குளிச்சு இறந்திருப்பாரு. இது இன்னொரு வரலாறுமே இருக்கு. ஸோ இப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல இறந்த இந்த சிவலிங்கத்தை தான் வந்து இதுல குறிப்பிட்டிருக்காங்க. இவருக்கு நம்ம கோடம்பாக்கத்துல ஒரு பூங்காவையுமே இவரோட நினைவா கட்டியிருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு வரலாற்று ரீதியா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அருமையா இந்த பராசக்தி படத்துல சொல்லியிருக்காங்க. படத்துல முழுக்க முழுக்க அடிச்சது என்னமோ காங்கிரஸ் கட்சிக்காரங்களை தான். ஆனா ஒரு சில இடங்கள்ல பாஜகவுமே தாக்கியிருப்பாங்க. அங்க வந்து ஒரு கட்சி அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி கிளி ஜோஷியம் பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அந்த ரிசம்பிள் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அது வந்து பாஜகவோட கட்சி அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல எல்லா கட்சியுமே போட்டு தாக்கியிருப்பாங்க. ஆனா இதுக்கு வந்து தணிக்கை குழு ஒரு சில வசனங்கள் எல்லாமே மியூட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா லாஸ்டா இறுதியா கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு சீன் இருக்கும் இல்லையா, ஒரு எக்ஸ்பிரேஷன் இருக்கும் இல்லையா, கிளைமேக்ஸ்ல ஒரு வார்த்தை வரும், அண்ணா ஆள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை மியூட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த படத்துல அண்ணாவோட கேரக்டர் பத்தி நம்ம சொல்லி ஆகணும். சேட்டன் நடிச்சிருந்தாங்க, இதுக்கு முன்னாடியே பார்த்திருந்தோம். அவரோட வசனங்கள் எல்லாமே அண்ணா உண்மையாவே இருந்து பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் கொடுத்துச்சு. அண்ணா ஆர் யூ பிஹைண்ட் திஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவகார்த்திகேயன் புறநானூறு படையோட தலைவரா இருந்துட்டு அந்த ரயில்ல அந்த ஒரு போராட்டம் பண்ணும்போது அண்ணாவை வந்து கேட்பாங்க. ஆனா அண்ணா சொல்லுவாங்க, நான் வந்து இது பின்னாடி இல்ல, ஆனா இந்திய யாரு எதிர்க்கிறானோ அவங்க எல்லாருமே என்னோட தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா ஒரு வசனம் வரும், அதுல வந்து ரயில் எல்லாமே எரிச்சிருப்பாங்க. சோ ரயில்கள் எல்லாமே எரிஞ்சுட்டே அப்படின்னு சொல்லும் போது அண்ணா சொல்லுவாரு, ரயில் எரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ரயில் பெட்டிகளை நம்ம வாங்கிக்கலாம், ஆனா ஒரு மாணவரோட உயிருக்கு ஊரு வந்தா கூட என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சோ மாணவர்களுக்கு அண்ணா எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த படத்து மூலமா சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க இது ஒரு திராவிட கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய இந்தி எதிர்ப்பு, அதாவது நம்ம வரலாற்றோட ஒரு பக்கத்தை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. முழுசா சொல்லல அப்படின்னாலும் சின்ன சின்ன புள்ளி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த புள்ளிகள் எல்லாத்தையுமே இப்போ இருக்கக்கூடிய ஏஐ உலகத்துல நம்ம கோடா கண்டிப்பா மாத்த முடியும். ஸோ இதோடைய வரலாற்றை நம்ம என்ன அப்படிங்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கணும். மியூட்டட் சீன்ஸ் பத்தி பேசியிருந்தோம், நிறைய கட் பண்ணியிருக்காங்க சென்சார்ல இருந்து. ஏன்னா யூஏ சர்டிபிகேட் தரணும் அப்படின்னா இதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஆணி எல்லாத்தையுமே புடிங்கி வச்சிருக்காங்க. குறிப்பா இந்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு இழிவு ஏற்படுத்துற மாதிரியான அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன்
சீன்ல போராட்டம் சொன்னா இன்ட்ரோ சீனை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தப்போ ரயில் முன்னாடி சிவகார்த்திகேயன் நிப்பாரு. அதுக்கு பின்னாடி ஒரு உருவ பொம்மை இருக்கும். அந்த உருவ பொம்மையை எரிப்பாங்க. அந்த உருவ பொம்மையில இந்தி அரைக்கி அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ அந்த வார்த்தையை அப்படியே கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. இதுக்கு அப்புறமாவும் இந்தி அரைக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த படத்துல வரும். அந்த வார்த்தையுமே கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா படத்தோட ரொம்ப ட்ரெண்டிங்கான வசனம் தீ பரவட்டும். நம்ம ட்ரெய்லர்லயே அப்படி நெருப்பு மாதிரி ஃபயர் மாதிரி இருந்தது சார், எப்படி இருந்தான் நெருப்பு மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான வசனம் தான் இந்த தீ பரவட்டும். இந்த தீ பரவட்டும் அப்படிங்கிற அந்த வசனத்தை நீதி பரவட்டும் அப்படின்னு மாத்திருப்பாங்க. ஆரம்பத்துல சிவகார்த்திகேயன் பேசும்போது அந்த தீ பரவட்டும் அதை வந்து நீதி பரவட்டும் மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க தம்பி நம்ம கியூட் பாய் அதர்வா பேசும்போதும் அதை வந்து நீதி பரவட்டும் அப்படின்னு மாத்திருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல அதுக்கு வந்து வேறு வார்த்தைகள்லாம் போட்டு, ஆனா நமக்கு புரியும் இது இந்த இடத்துல வந்து தீ பரவட்டும் தான் இருந்து அப்படிங்கறத நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த வார்த்தையுமே மியூட் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் பத்தி பேசிருந்தோம் இல்லையா, ஊர்ல இருந்து பல கனவுகளோட வந்து இந்தி எதிர்ப்பு காரணமா தற்கொலை செஞ்சுக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அந்த பையன் வந்து ஒரு கடிதம் வச்சிருப்பான். இந்தி என் கனவை அழித்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு முன்னாடி அந்த லெட்டர்ல எழுதிருந்திருக்கும். ஆனா அதை அப்படியே மாத்தி என்னோட ஒரே ஒரு கனவை வந்து இந்தி திணிப்பு எதிர்த்தது அப்படின்னு மாத்திருப்பாங்க. சோ இது வந்து இந்தி என் கனவை அழித்தது அப்படிங்கிறது டைரக்டா அடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால அதை அப்படி சுத்தி வளைச்சு கொஞ்சம் அடிங்கப்பா, ஒரு சில பேத்துக்கு புரியாம போகும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அது ரொம்ப தெளிவாவே புரியுது. இதை வந்து சென்சார் கட் பண்ணாமே இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட வில்லன் ரவிமோகன் வந்துட்டு சிவகார்த்திகேயனை பிடிச்சி, அதாவது செழியனை பிடிச்சி அவங்களை அடிச்சு துன்புறுத்தும் போது ஒரு வார்த்தை சொல்வாரு, ஆன்டி நேஷனல் ஸ்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தையை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பொள்ளாச்சி, இந்த சம்பவத்தை பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. கடைசி இன்டர்வலுக்கு அப்புறமா செழியனை தேடக்கூடிய அந்த வேட்டையில ரவிமோகன் பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய அந்த மக்களை எல்லாத்தையுமே வரலாறு இப்படி ஒரு மக்கள் இருந்தாங்க, அத்திப்பட்டின்னு ஒரு ஊர் இருந்ததா அப்படின்னு தெரியக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சுட்டுக் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் நடக்கும். அந்த சீன்ல ஒருத்தர் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல இந்தியில எழுதியிருப்பாங்க, இந்த இந்தினால தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இந்தி மேல சாணி எடுத்து அடிப்பாங்க. இந்த சீனையுமே கட் பண்ணியிருக்காங்க. ஆனா அடிக்க போறது எல்லாமே தெரியும். ஆனா அந்த அடிக்கிற அந்த முழு சீனை வந்து கட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே அவரை வந்து சுட்டுக் கொல்ற மாதிரியான காட்சிகளை இதுல வச்சிருக்காங்க. கடைசியா படம் முடியும் போது சிவகார்த்திகேயன் அண்ணா ஆள்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை மியூட் பண்ணியிருக்காங்க. ஆனா இருந்தாலுமே அச்சம் இருக்கிற வரைக்கும் அண்ணா ஆள்கிறார் அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் இந்த படம் ஃபுல்லாவே காட்டப்பட்டிருக்கு. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம்.